ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். கர்த்தாவை 19ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமா பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளி நீர். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 22:19 ரொம்ப அழகா சொல்லுது. கர்த்தாவே, எனக்கு தூரமாக இருக்காதீங்க, என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். சில நேரங்களில் தேவன் நமக்கு தூரமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்முடைய ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கும், வழியெல்லாம் அடைச்ச மாதிரி தெரியும். ஆண்டு ரொம்ப தூரம் ஆயிட்டாரோ, எனக்கு சகாயம்னா உதவி இல்லாமல் போயிடுச்சா, எனக்கு உதவி பண்ண மாட்டாரா. சில நேரம் நம்ம சின்ன சின்ன தப்புகள் செய்யலாம், நம்மளை என்ன பண்ண உறுத்தோம், மனசு போட்டு இதனால தான் எனக்கு பதில் வரல, இதனால தான் ஆண்டவர். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த தவறை என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் கேட்கும்போது அவர் தூரமாக இல்லை, பக்கத்துக்கே வந்துடுவார். ஏன் உங்களுக்குள்ளே வந்துடுவார், தூரமாக இருக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு வர வேண்டிய உதவி வரும். ஏனென்றால் வசனம் சொல்லுது, தம்மை போல சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் சகாயம் பண்ணுகிறவர், உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒத்தாசை பண்ணுவார். என் நீதியின் வலது கரத்தில் நான் உன்னை தாங்கி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற தேவனில் ஹெல்ப் பண்ணுவார், விட்டுற மாட்டார். நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணணும்னா, சத்துரு என்ன பண்ணுவான்னா கெடுக்கும்படி விரும்புவான். இந்த ஆத்துமா தேவனோடு கூட இணைந்து விடாதபடிக்கு, தேவனை கிட்டி சேர்ந்து விடாதபடிக்கு, தேவனை துதிக்காதபடிக்கு, தேவனை உயர்த்தாதபடிக்கு சத்துரு போராடுவான். ஆனால் நீங்கள் அவரை சார்ந்து போகும்போது ஆத்துமாவை தொட விட மாட்டார். இந்த ஆத்துமா தேவனை மட்டும் உயர்த்துவதை அவர் விரும்புகிறார், அவர் விடவே மாட்டார். வசனம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் ஆத்தும நேசர். ஆத்தும நேசர் உங்களை கைவிடுறதில்லை. ஆமாம், சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சிங்க. ஆமாம், சிங்கத்தை போல அவன் விழுங்குற மாதிரி வருவான். காண்டாமிருகம் ஒரு முட்டுச்சுன்னா முடிஞ்சது கதை. அப்படிதான் அதான் போடுறாரு பாருங்க. சிங்கத்தை போல என்னை விழுங்கி என்னை ஜீரணம் பண்ணிடுற மாதிரி வருது. சில பிரச்சனை என்னை அழிச்சு ஒண்ணுமில்லாம கண்டிச்சு கொதற மாதிரி வருது. ஆனா நீங்க அவரை நோக்கி சகாயத்தை கேட்டீங்கன்னா, அவரை நோக்கி உதவி கேட்டீங்கன்னா அவர் நிச்சயம் செய்வார். ஒருவேளை கொஞ்சம் தாமதிச்சிருக்கலாம், பயப்படாதீங்க, அவர் செவி கொடுப்பார். ஆமாங்க, தானியேலை சிங்க கபியில உள்ள போட்டு ஒரு இரவு முழுக்க கூட எதுவும் நடந்த மாதிரி தெரியல வெளியே இருக்கிறவங்களுக்கு. தானியேலுக்கு உள்ள போகிறவர்களையும் கூட தானியேல் காப்பாற்றப்படுற மாதிரியே ஒரு சீனே இல்லை. ஆனா தானியேல் அசைக்கப்படாம தைரியமா இருந்தா. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரு, நான் அவரை நோக்கி கூப்பிடுறவன், தினமும் அவர் சமூகத்தை தரிசிக்கிறவன், எனக்கு என்ன வந்துட போகுது, சிங்கத்து கபியில கொண்டு போறீங்களா, ஓகே கேரியான் அப்படின்னு தான் என்ன பண்ணார், தைரியமா வந்தாரு. சிங்க கபிக்கு போனாரு. உள்ள போய் பார்த்தா சிங்கம் பாயணும்னு நினைச்சது, பாய முடியல. ஏற்கனவே உள்ள தூதன் இறங்கிட்டார், பட்டயத்தோடு கொன்றுவாங்கிறாரு. சிங்கங்கள் நடுநடுங்கி போய் வந்தா வெட்டிடுவானோ அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்கும். சேதப்படுத்தவே இல்லை, தொடவே முடியல. ஆனால் மறுநாள் சிங்கத்துல போடும்படி எவன்லாம் எதிராக செயல்பட்டானோ அவனெல்லாம் உள்ள போகும்போதே சாப்பிட்டுருச்சு. அப்படின்னா நமக்கு எதிராய் சூழ்நிலைகள் எல்லாம் வேற மாதிரி, சத்துரு வேற மாதிரி கிரியேட் பண்ணி நம்மளை பயம் காட்டி நம்மளை நடுங்க வச்சு ஆண்டவர் விட்டு தூரம் போகிற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பான். நம்ம அசையக்கூடாது. வந்துடும், சில நேரம் சோர்வு தடுமாற்றலாம் வரும், அழுவோம், புலம்புவோம், கலங்குவோம். ஆனால் அசைஞ்சிடக்கூடாது. இல்லை, நீதிமான் அசைக்கப்படாது இருப்பான், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அசையாம கல்லூலி மங்க மாதிரி இருந்துக்கணும். அப்படியே தானியேல் அப்படிதான் இருந்தார். அதனால்தான் வெற்றியை பெற்றார். என் அன்பு மகனே மகளே, வாழ்க்கையில பிரச்சனை வருதா, அசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கலங்கலாம், வரதான் செய்யும்னா மனுஷன் தானே நம்மலாம். ஆனால் பயந்துடாதீங்க.
கர்த்தர் உங்களை மீட்டு விடுவார். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் உங்களை கைவிடாதிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நீங்கள் அடைந்தே திருவீர்கள். கட்டாயம் உங்களுக்கு அது கிடைக்கும். கட்டாயம் உங்களுக்கு வாய்க்க செய்வார். கட்டாயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். கலங்கி போய்விடாதீர்கள். பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலங்க வைக்கிற பிரச்சனைகள் எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். போராடுகிற பிரச்சனைகள் எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தடுமாறி போகிறோம், நடுங்கி போகிறோம், கலங்கி போகிறோம். ஆனால் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் எங்களை கைவிடவே மாட்டீங்கப்பா. ஸ்தோத்திரம். பார்க்கிற பிள்ளைகள் அப்படி கலங்கி போயிருக்கிறார்களோ, தவித்து போயிருக்கிறார், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க. நான் நம்புகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.